அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். மகம்னா நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல, ராசிக்கான பலன்கள் தனியாக போட்டிருக்கேன். சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் தனி பலன் 2025 எப்படி இருக்குன்னு போட்டிருக்கேன். இங்கே நீங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த வருஷத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் 2025 கிட்டத்தட்ட 4 முக்கியமான கிரகங்கள் பயிற்சி. குறிப்பாக இந்த வருஷம் மார்ச் 29ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த வருஷம் மே 14ஆம் தேதி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். குரு பகவான் பயிற்சியான ஒரு 4 நாட்களுக்கு அப்புறம் ராகு பகவான் 18ஆம் தேதி மே மாதம் மீன ராசிலேருந்து கும்பராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசிலேருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த கிரகங்களுடைய பயிற்சி, இவங்க இருக்கக்கூடிய வீடு, பார்க்கக்கூடிய பார்வை, மற்ற கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க, எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்க, இவங்களும் எங்கே சஞ்சரிக்கிறாங்க, இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நம்ம இப்போ பலனை பார்க்குறோம். பொதுவாக ஒரு விஷயம், ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செய்யும் பொழுது இன்னொரு கிரகம் பாதகமான பலனை செய்யும். ஆக எல்லா கிரகங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் நம்ம இருக்கோம். அந்த அடிப்படையில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல்ல இந்த வருஷம் வருமானங்கள் எப்படி இருக்கு, சம்பாத்தியங்கள் எப்படி இருக்கு, ஏதாவது அதிர்ஷ்டங்கள் பெரிய லெவலில் இருக்கா, இதை பார்க்கணும். அப்படி பார்க்கிற போது இந்த வருஷம் மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வருமானங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பெரிய லெவலில் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு இருக்கும். மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும். இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ வருமானங்கள் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். முதல்ல இந்த வருஷம் சர்வீஸ், வேலை வாய்ப்புகள், வேலை எப்படி இருக்கு, வருமானத்தை கொடுக்குமா, சம்பாத்தியத்தை கொடுக்குமா வேலையில் அப்படின்னு பார்க்குற போது யாரெல்லாம் ஜாப்ல இருக்கீங்களோ, நீங்கள் எந்த சர்வீஸில் இருக்கீங்கிறது முக்கியம் இல்லை. குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம், எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கலாம், எம்என்சியில் இருக்கலாம், எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்க. உங்கள் வேலையில் முழு கவனம் இந்த வருஷம் இருக்கணும். நீங்கள் எந்த வேலையை பார்த்தாலும் அந்த வேலையில் முழு கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு பார்க்குற வேலையை விடுறது வேண்டாம். பொறுமை, நிதானமாக இருங்க. ஏன்னா இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா, இங்கே வேலையை விட்டீங்கன்னா திரும்ப வேலை கிடைக்குமானா அவ்வளோ சாமானியமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ அதனால அவசரப்பட்டு வேலையை விடுறதெல்லாம் வேண்டாம். பொறுமை, நிதானமாக இருங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சனி பகவானும் குரு பகவானும் உங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அல்லது ஒர்க்கில் ப்ரெஷரை வச்சுக்கிட்டே இருப்பாங்க, டென்ஷன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரீஸை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்களாம் வெளியே விட்டு போகிற அளவுக்கு உங்களை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அது உங்களை வெளியேற்றி விடுறதுக்கான வாய்ப்புகளை இந்த குரு சனி 2 கிரகங்களும் செய்வாங்க. அதனால் மக நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கீங்க. அந்த கேதும் சிம்ம ராசிக்கு மே மாதம் 18ஆம் தேதி வர. ஆகனால வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள் இருக்குது. அதனால அந்த வேலை நமக்கு சாதகமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க. இது உங்களுடைய கரியரில் ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் பெருசாக நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலன்னா ஒரி பண்ணாதீங்க. இன்க்ரிமெண்ட் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. வேற ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல, இன்சென்டிவ் கிடைக்கல, போனஸ் கிடைக்கல, ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணாதீங்க. நமக்கு வேலை இருக்கா, அந்த வேலையை நம்ம சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுவோம், அதை மட்டும் பண்ணுங்க. இது இந்த வருஷத்துல ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வருஷம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து உங்கள் கரியரில் பண்ணாலும் உங்களுக்கான நல்ல அங்கீகாரம், ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும். அதனால ஜாபை பொறுத்த வரைக்கும் பொறுமை, நிதானமாக இருங்க. இங்கே வேலை தான் எப்படி இருக்கு, சொந்த பிஸ்னஸ் எப்படி இருக்கு மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குன்னா மே 18க்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். ஆக மே 18க்கு அப்புறம் யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்களோ, அல்லது உங்கள் பிஸ்னஸில் யாரையெல்லாம் பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்து தொழில் பண்ணுறீங்களோ ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும்.
பட் அதே சமயத்தில் பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்க ஏதோ ஒரு விதத்துல நஷ்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, யாரெல்லாம் நீங்க சிறு தொழில் சுய தொழில் பண்றீங்க, வீட்டில் வச்சு பிசினஸ் பண்றீங்க, ஆன்லைன் பிசினஸ் பண்றீங்க, அதெல்லாம் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க பிளாட்ஃபார்ம் பிசினஸ் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் தொழில் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். மார்ச் 29ஆம் தேதியிலிருந்தே உங்களுடைய தொழிலில் நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிறீங்க, உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய துறைகள்ல ஏற்றம் முன்னேற்றம் இருக்கு. ஆக நீங்க பார்ட்னர்ஷிப்போடு பிசினஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னருக்காக உழைக்கணும், பார்ட்னர் ஏதோ விதத்துல லாபம் அடைவார், எதுவும் இருக்கு. ஆனாலும் உங்க பிசினஸும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நீங்க விவசாயத்துல இருந்தீங்கன்னா லாபம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த வருஷத்துல உங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமணம் உண்டா? மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மே 18க்கு அப்புறம் கண்டிப்பாக திருமணம் உண்டு. கடுமையான போராட்டத்துக்கு இடையில அந்த மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல்லாகும். லவ் மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டுமல்ல, குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மே 14க்கு அப்புறம் அந்த சுப நிகழ்ச்சிகள் நீங்க அடிக்கடி கலந்துக்குவீங்க. மற்ற சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வருஷம் உங்களுக்கு மே 14க்கு அப்புறம் யாருக்கெல்லாம் குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் நன்மை சந்தோஷம் மகிழ்ச்சி இது அத்தனையும் இருந்துகிட்டு இருக்கு. நீங்க பெரிய லெவல்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ட்ரேடிங் பண்றீங்க, ஆன்லைன் பிசினஸ் பண்றீங்க அப்படிங்கிறவங்க ஒரு பக்கம் லாபம் வர்ற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் சுமார். அதனால நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க, ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கு. யாரெல்லாம் கலைத்துறையில இருக்கீங்களோ உங்களுக்கு மே 14க்கு அப்புறம் உங்களுடைய துறைகள்ல உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானங்கள் உங்களுக்கு இருக்கு. இந்த வருஷத்துல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்துல சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு. எதிர்பாராத பயணங்கள் இருக்கு, பயணத்தால் நன்மைகள் உண்டு. மே 14க்கு அப்புறம் நீங்க பெரிய லெவல்ல நீங்க உங்களுடைய முயற்சிகளை பண்ணக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் அத்தனையும் செயலாக்கப்படும். பெரிய லெவல்ல நீங்க வருவீங்க, வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருஷத்தினுடைய மிக முக்கியமான விஷயம், யாருக்கெல்லாம் பெரிய லெவல்ல கடன் இருக்கோ கடன் குறைவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் மார்ச் 29க்கு அப்புறம். கடன் மட்டுமில்ல, உங்களுக்கு பெரிய லெவல்ல கிரானிக்கா நோய் இருக்கு, டிசீஸ் இருக்குங்கிறவங்களுக்கும் நீங்க நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் மே 14க்கு அப்புறம் இருக்கு. ஆக கடன் நோய் ரெண்டுலேருந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. உங்களுடைய எஜுகேஷன் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். மக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கல்வி நல்லா இருக்கு. பட் உங்களுடைய ஹையர் ஸ்டடியில சின்ன பிரேக் இருக்கு. இந்த வருஷம் அம்மாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். நீங்க ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு தொழிலில் வருமானங்கள் உண்டு. இந்த வருஷம் முழுவதுமே நீங்க விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. அது மட்டுமல்ல, இந்த வருஷத்துல ஆஞ்சநேயருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நல்லதொரு மாற்றம் முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.